அனைவருக்கும் வணக்கம். என் பேரு கனகம். நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில வரலாற்றுத்துறை பிஎட் வரலாற்றுத்துறை 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னா குடியரசுத் தலைவர் பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாரு? இந்தியாவோட முதல் குடிமகன். அவரு தான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் தான் குடியரசுத் தலைவர். இப்போ நம்ம 2024 இருக்கிற குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா திரௌபதி முர்மு. அதாவது இவர் 15வது குடியரசுத் தலைவர். இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இவர் தான் அதிக நாட்கள் நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. அதாவது 1950 இருந்து 1962 வரைக்குமே ராஜேந்திர பிரசாத் தான் குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. இவர் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட முதல் குடிமகன் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். முதல் குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். இவர் தான் 1950 இருந்து 1962 வரைக்கும் நம்ம இந்தியாவில குடியரசுத் தலைவரா பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாரு, அதை எப்படி நம்ம நாட்டுல வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அடிப்படை காரணங்கள். அதாவது என்னன்னா, ஒரு நாட்டோட அரசாங்கம் அப்படின்றது 2 வகையா பிரிக்கப்படும். ஒண்ணு குடியரசுத் தலைவர் முறை, மற்றொன்று பாராளுமன்ற முறை. இது குடியரசுத் தலைவர் முறை 1. அதாவது இந்த குடியரசுத் தலைவர் முறை எந்த நாட்டுல பின்பற்றுறாங்க அப்படின்னா அமெரிக்கா நாட்டுல. அதாவது அதுல என்ன நடக்கும்னா, உச்சபட்ச அதிகாரம், அதாவது எல்லா வகையான அதிகாரங்களும் யாருக்கு மட்டும் தான் இருக்கும்? குடியரசுத் தலைவர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கும். நம்ம நாட்டுல பாராளுமன்ற முறை தான் பின்பற்றுறாங்க. 2வது பாராளுமன்ற முறை. பாராளுமன்ற முறை 2 நாடு முறை 2 நாடுகள்ல பின்பற்றுறாங்க. ஒன்னு பிரிட்டன், இன்னொன்னு இந்தியா. அதாவது பிரிட்டன் தான் நம்ம நாட்டை கைப்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் 1945 அப்புறம் தான் நம்ம இவங்களோட ஆட்சியில இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம அதே மாதிரி ஆட்சி பின்பற்றிருக்கோம். ஆனா இவங்களோட அரசாங்கத்துக்கும் நம்மளோட அரசாங்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே பாராளுமன்ற முறை தான், ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, பிரிட்டன்ல முடியாட்சியும் பிரதமரும் இருப்பாங்க. முடியாட்சினா என்ன? அரசன் அரசி அவங்களும் பிரதமரும் இருப்பாங்க. இதுல இந்தியால குடியரசுத் தலைவரும் பிரதமரும் இருப்பாங்க. இதுல பிரதமருக்கு முழு அதிகாரம் இருந்தாலும் அரசன் அரசி, அதாவது இவங்களுக்கு தான் ஒரு பெயரளவிலான அதிகாரங்கள் இருக்கு. இவங்களை தாண்டி இங்க எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியால குடியரசுத் தலைவர் இல்லாம எந்த ஒரு சட்டமும் இயற்றப்பட முடியாது. அது மாதிரி இந்த 2த்துக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். நம்ம ரிபப்ளிக், அதாவது சுதந்திர நாடு. அதனால நம்மளுக்கு குடியரசுத் தலைவர், அதாவது அரசன் அரசி ஆட்சி முறை இல்ல, குடியரசுத் தலைவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவரோட தேர்தல் எப்படி நடைபெறுதுன்னு பார்க்கலாம். பொதுவா தேர்தல் அப்படின்னா எப்படி நடைபெறும்? மக்கள் வாக்களிப்பாங்க. அதாவது ஒரு வாக்காளர் பட்டியல் எப்படி இருக்கும்னா, மக்கள் ஒரு மிஷின் ஓட்டு மிஷின்ல வாக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனா
பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்தல் அன்னைக்கு மக்கள் வந்து அதுல வந்து கலந்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா யாருன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் பிரசிடென்ட்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க. நம்ம வந்து எப்படி ஓட்டு போடுவோம்? இந்த ஓட்டு மிஷின்ல வந்து சின்னங்கள் இருக்கும், அதுல வந்து நம்ம போய் ஓட்டு போடுவோம். ஆனா வந்து எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து முக்கியமா இந்த தேர்தல் பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட தகுதிகளை வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னா இவர் ஃபர்ஸ்ட் தகுதி குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா என்னன்னா அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இவருக்கு வந்து 35 வயசு பூர்த்தி எடுத்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் எந்த ஒரு உறுப்பினராகவும் இவர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு அரசு ஊதியம் பெறும் வகையிலும் இவர் வந்து எந்த ஒரு பதவிகளிலும் இருக்கக்கூடாது. அரசு ஊதியம் பெறும் எந்த ஒரு ஊதியமும் அவர் வாங்கக்கூடாது. அப்படி அந்த தகுதிகள் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்ற பகுதி வந்து வர முடியும். அதாவது அந்த தேர்தலில் வந்து அவர் அப்பதான் கலந்துக்க முடியும். இந்த தகுதிகள் இருந்தாதான் வந்து குடியரசுத் தலைவருக்காக போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது எப்படி நடைபெறும் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறோமே அந்த மாதிரி வராது. மக்கள் வந்து அதுல பங்கு பெறவே மாட்டாங்க. மாறாக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் இல்லையா, அந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அதாவது நம்ம எப்படி ஓட்டு போடுவோம்? ஓட்டு மிஷின் இருக்கும், அதுல வந்து அந்த வேட்பாளர்களோட சின்னங்கள் இருக்கும், அதுல வந்து நம்ம வந்து ஓட்டு போடுவோம். ஆனா வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஓட்டு போடுறது வந்து இவங்க எல்லாருமே வந்து எதுல ஓட்டு போடுவாங்கன்னா வாக்கு சீட்டுகள்ல தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது ஒரு பெயர் பட்டியல் இருக்கும், அந்த வேட்பாளர் பெயர் பட்டியல் இருக்கும், அந்த பெயர் பட்டியல்ல தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த வேட்பாளர் பட்டியல் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அந்த பட்டியல்ல வேட்பாளரோட நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வந்து இவங்க 1 அப்படின்னா அந்த வரிசை மூலமா தான் 1 2 அப்படின்னு சொல்லி அவங்கள வரிசைப்படுத்தணும். இப்போ ஒரு 5 பேர் இருக்கு அப்படின்னா இவர் வரலாம், இவருக்கு அப்புறம் இவர் வரலாம், இவருக்கு அப்புறம் இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். 1 2 3 அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தணும். அதே மாதிரி எம்எல்ஏக்களோட வாக்கு அப்படின்றது வந்து புள்ளிகள்ல தான் கணக்கெடுக்கப்படும். அந்த புள்ளிகள் எப்படி? இப்போ வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு, ஒரு புள்ளி தான். ஆனா வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையை பொறுத்து அவரோட புள்ளிகள் வந்து அமையும். தமிழகத்துல வந்து அந்த எம்எல்ஏவோட புள்ளிகள் எத்தனைன்னா 176. இது மாதிரி வந்து அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையை பொறுத்து தான் வந்து அந்த எம்எல்ஏக்களோட புள்ளிகள் வந்து அமையும். ரெண்டாவது என்னன்னா எம்பிக்களோட புள்ளிகள் வந்து இது மாதிரி வேறுபாடு இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு எம்பிக்கு வந்து 708 புள்ளிகள். மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குன்னா 11 லட்சம் இருக்கு. இதுல வந்து 5.5 லட்சம் புள்ளிகள் யார் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்தம் 11 லட்சம் உள்ளது, அதுல 5.5 லட்சம் புள்ளிகள் யார் வென்று எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஜனாதிபதி. இப்போ வந்து பொதுவா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா பிரசிடென்ட் யாருன்னு தெரியாது, பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரியாது, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிப்போம். அதனால இப்போ அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம தெளிவு. அதாவது பிரதமர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா இந்திய அரசோட தலைவர். யாரு? குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா இந்தியாவின் தலைவர். பிரதமர் அப்படின்றவர் வந்து இந்திய அரசின் தலைவர். அதாவது அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கும். அதாவது மக்களவையில வந்து பெருவாரியான கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிக்காரங்களை வந்து பெருவாரியான மக்களவையில வந்து பெருவாரியான நபர் தான் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர் தான் வந்து பிரதமரா இருக்க முடியும். அதாவது இந்திய அரசின் தலைவர் தான் வந்து பிரதமர். குடியரசுத் தலைவர் அப்படின்னா இந்தியாவின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். இவர் வந்து அமைச்சர்களின் தலைவராகவும் இருக்காரு.
குடியரசுத் தலைவர் வந்து சட்டமன்ற தலைவராகவும் இருக்காரு. அதே மாதிரி முப்படை தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவின் தலைவர், சட்டமன்ற தலைவர், முப்படை தலைவர், இது எல்லா அதிகாரங்களும் பெற்றிருப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது என்னன்னா இவரோட அதிகாரங்கள் என்னென்ன, இவர் வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம், அதெல்லாம் வந்து இனிமேல் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவரோட அதிகாரங்கள் வந்து பார்க்கலாம். இவரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா இவரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தை வந்து கூட்டவும் கலைக்கவும் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரவும் இவருக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி பிரதமரை வந்து பதவியிலிருந்து விலக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இவர் பெற்றிருக்காரு. அதே மாதிரி எந்த ஒரு சட்டமும் வந்து இவர் கையில் தீராம எந்த ஒரு சட்டமும் வந்து நிறைவேற்றப்படாது. அதே மாதிரி சட்டமன்றத்தோட தலைவராக இருக்கனால இவர் வந்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து இவர் தான் வந்து நியமிப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம், அதாவது இருமுறை ஆட்சி செய்யலாம். அஞ்சு வருஷம் 2 முறை வந்து இவர் வந்து பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட மாத வருமானம் அப்படின்றது வந்து 1,50,000. தங்கியிருப்பாரு அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் அதுலதான் தங்கியிருப்பாரு. இவரை வந்து எப்படி வந்து பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னா கண்டனமில்லா தீர்மானம், அதாவது பிரதமரை வந்து எப்படி நீக்கலாம்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து பாராளுமன்றத்துல பிறப்பிச்சா இதுபடி அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கலாம், அவங்களும் விலகிக்கலாம். ஆனா வந்து குடியரசுத் தலைவரை வந்து எந்த ஒரு காரணத்தாலும் வந்து அவரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. கண்டனமில்லா தீர்மானம் பிறப்பிச்சா மட்டும்தான் அவரை பதவியிலிருந்து விலக முடியும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து பிரதமரையே பதவியிலிருந்து விலக்கிறதுக்கான உரிமை வந்து பெற்றிருக்காரு. அவ்வளோதான், இந்த கிளாஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் மீதி அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வணக்கம், செகண்ட் பிஎட் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறேன். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதமர் யாருன்னா அவர் சட்டப்பிரிவுப்படி 74 78 வரைக்கும் தான் பிரதமர் அப்படின்னு சட்டப்பிரிவு கொண்டு வந்திருக்காங்க. பிரதமர் யாருன்னா அவர் பெரும்பான்மை கட்சியில் மக்களவை ஜெயிச்சிட்டாருன்னா 5 ஆண்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து நியமிக்கிறாங்க பிரதமருக்கு அடுத்து யார் நியமிக்கப்படுவாங்கன்னா அமைச்சர்கள், அப்புறம் அவங்களோட பாதுகாப்பாளர்கள் நியமிக்கிறாங்க. பிரதமர் தேர்ந்தெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர்னால தான் முடியும். குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் பிரதமர் கேட்கணும். அரசியல் அமைப்புல என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் கேட்கணும். குடியரசுத் தலைவர் இப்போ பிரதமர் தப்பு செஞ்சுட்டாருன்னா உடனே பதவி விட்டு நீக்கிடணும். பெரும்பான்மை கட்சியினரில் பிரதமர் ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே அவர் நாடாளுமன்றத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவரோட அதிகாரங்களும் அவரோட சம்பளம் எவ்வளோன்னு உடனே தெரிஞ்சிடும். வணக்கம், நான் தான் சுவாதி. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎட் வரலாறு துறையில் படிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன பதவி, எப்படி பதவி இருக்குது, அவரோட ஆட்சி காலம் எப்படி நியமிக்கிறாங்க, அவரோட ஊதியம், வருமானம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முதலமைச்சர் உண்மையான ஆட்சித்துறை அமைச்சராக இருக்கான்னு சொல்கிறாங்க. மாநிலத்துக்கு முதல் அமைச்சர்னு சொல்கிறாங்க. அவரோட அறிவாற்றல், ஈர்ப்பு, அதுவும் பேச்சு திறமை, இதன் மூலியமாக தான் முதலமைச்சராக நியமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவரோட நியமனம் எப்படின்னா மக்களால தான் நியமிக்கப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் முதலமைச்சர் மாறுவாங்க. அது எப்படி மாறுவாருன்னா நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், கேரளாவுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்படி செய்வாங்கன்னா ஓட்டு மூலியமா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. எப்படின்னா இப்போ 2 கட்சி ஒரு மாநிலத்தில் நிற்கிறாங்கன்னா அந்த 2 கட்சியில எந்த கட்சி அதிக வாக்கு பெறுதோ அவங்க அந்த கட்சி ஆளுநர், அந்த கட்சியில் நிற்கிறவங்க தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. முதலமைச்சர் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க. அதே மாதிரி
அவர் வந்து ஒருவேளை ஆளுநர் வந்து முதலமைச்சரை வந்து நியமனம் செஞ்சிருந்தாங்கன்னா அவர் வந்து சட்டமன்றத்துல இல்லைன்னா அவர் வந்து சட்டமன்றத்தில் 6 மாசத்துக்குள்ள போய் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவரை வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒருவேளை முதலமைச்சர் வந்து பதவி காலத்திலே இறந்து போயிட்டாருன்னா ஆளுங்கட்சியில இருந்து அவர் முதலமைச்சர் வந்து நியமிக்கலாம். அதே அங்கே ஆளுங்கட்சியில இருந்து வேற யாராவது நியமிச்சாங்கன்னா அந்த மாதிரி நியமிக்க முடியாது. அது வந்து மறுக்க எலெக்ஷன் வச்சு அப்புறமேல தான் நியமிக்க முடியும்னு சொல்றாங்க. அது அப்புறமேல் வந்து பதவிக்காலம் பார்க்கலாம். அவரோட பதவிக்காலம் எப்படின்னா 5 வருஷம் இருக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளுநர் முன்னாடி போய் அவர் வந்து ஒரு பதவி பிரமாணம் செய்யணும். அதுக்கப்புறமேல் வந்து ரகசியமா ஒரு கட்டுப்பாட்டு பிரமாணம் செய்யணும். அதுக்கப்புறமேல 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்துவாங்க. இவருக்கு வந்து ஆளுநரும் சரி முதலமைச்சருக்கும் சரி ஒரு பாலமா முதலமைச்சர் வந்து பெரும்பான்மையான ஆதரவு பெற்றிருக்கணும். அந்த அமைச்சரவை குழுல ஒருவேளை பெரும்பான்மை ஆதரவு பெறலைன்னா அந்த பதவியிலிருந்து நீங்கிடணும், இல்லைன்னா அவர் நீங்கலைன்னா ஆளுநரே வந்து நீங்க பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி நீக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேல வந்து அவர் வருமானம் பார்க்கலாம். வருமானம் எப்படின்னா அவருக்கு வருமானம் வந்து முதலமைச்சருக்கு வருமானம் யார் தருவாங்கன்னா சட்டமன்றத்துல இருந்து வருமானம் கிடைக்கும். அது எப்படின்னா அவருக்கு வந்து சட்டமன்றத்துல இருந்து வருமானம் கிடைச்சாலும் அவருக்கான இலவசமான நிறைய பொருட்கள் கொடுப்பாங்க. அவங்க வீடு கொடுத்துருவாங்க, கார் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ வசதி, கல்வி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முதலமைச்சருக்கு வந்து இலவசமா கொடுத்துருவாங்க. முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து அதிகாரம் என்னன்னா அவர் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு அமைச்சரவை குழு உருவாக்கலாம். அதுக்கு அவரே ஒரு பேர் வைக்கலாம். அவரு அந்த அமைச்சரை யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாது அவரே முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறமேல வந்து அமைச்சரவை குழுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதலமைச்சர் கிட்ட தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் வந்து ஒருவேளை இந்த இதுல வந்து நிறைய மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்படணும்னு சொன்னாங்கன்னா முதலமைச்சரே நேரடியாக போய் அந்த மாற்ற முடியாது. முதலமைச்சர் போய் ஸ்டேட்டா ஆளுநர் கிட்ட சொல்லணும். ஆளுநர் வந்து சரி ஓகே இந்த மாதிரி மாற்றலாம்னு சொன்ன பிறகுதான் மாற்ற முடியும். முதலமைச்சர் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன பூர்த்தி செய்யணும் அதெல்லாம் செய்வாரு. முதலமைச்சரே நேரடியாக வந்து எல்லா மாநிலத்துக்கும் போக மாட்டாரு. அங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு துறையில வந்து ஒவ்வொரு அமைச்சர்களை நியமிச்சிருப்பாங்க. அதன் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள்லாம் செய்வாங்க. இதுதான் முதலமைச்சர் பற்றியான ஒரு சின்ன தகவல்.